இங்கே லஞ்சில் நம்ம 10 ஆர்டர் முடிச்சிட்டோம். அமௌண்ட் 500 வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 7 ஆர்டர் வந்து ஷார்ட்டாக தான் வந்துச்சு. இதுக்கு அடுத்து 2 ஆர்டர் லாங்காக வந்துருச்சுங்க. அதனால் அமௌண்ட் அதிகமாகிடுச்சு. இப்போ டின்னர் தான் போயிட்டுருக்கு. டைம் இப்போ 8 மணி ஆகுது. டின்னரில் 6:45 ஒரு ஆர்டர் போட்டால் அதுக்கப்புறம் ஆர்டரே போடல. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மணி இப்போது 9:52 ஆகுதுங்க. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தேன். அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். 219 ரூபா. இங்கே மேக்ஸ் போனஸ் பாருங்களேன், 70 ரூபா கொடுத்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம 928 ரூபா எடுத்திருக்கோம். ப்ளஸ் 292 ரூபா சர்ஜி போனஸ். இன்னும் 4 ஆர்டர் பார்க்கணும். இன்னும் ஒரு ஆர்டர் பார்த்து மீதி 3 ஆர்டரை கொண்டு போய் அடுத்த லேட் நைட்டில் கனெக்ட் பண்ணால் லாகின் போனஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே லாகின் போனஸே காணும். ஐயோ, ஏமாற்றி போட்டானா அன்றைக்கி. பார்ப்போம். ஃபைனலி செகண்டு முடிக்க இன்னும் 1 தேவை. அந்த ஒரு ஆர்டருக்கு வசம் தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அமௌண்ட் இது வரைக்கும் 1863 ரூபா வந்துருச்சுங்க. 2000 ரூபா பக்கமாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் இன்சென்டிவ் வேறு இருக்குது. லாகின் போனஸுக்கு இன்னும் 3 ஆர்டர் தேவை. இது இல்லாமல் இன்னும் 2 வேணும். 4 மணி வரைக்கும் டைமிங்கு. நேற்று மாதிரி சொதப்பல் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். சப்போஸ் இவன் 4 மணிக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா 5 மணி வரைக்கும் உட்காரலாமா நினச்சிட்டு இருக்கிறேன். பார்ப்போம். மைண்ட் அப்போ தாங்க தெரியும் எவ்வளோ நேரம் உட்காந்து எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. மணி இப்போது 3:55 ஆச்சுங்க. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நேற்றும் ஒரு ஆர்டரில் லாகின் போனஸ் போச்சு. இன்றைக்கும் ஒரு ஆர்டரில் லாகின் போனஸ் போகுது. இந்த ஆர்டர் 150 ரூபா ஆர்டரு. நம்ம 17 இன்சென்டிவ் முடிச்சிட்டோம். அது லாஸ்ட்டு ஒரு ஆர்டர் கரெக்டாக 3:01 போடுறாங்க. விறுவிறுன்னு போய் கொடுத்துட்டேன். சரி, அடுத்த ஆர்டர் மல்டி ஆர்டராக போடுவான், இல்லைன்னா சிங்கிள் ஆர்டராக கூட போடுவான், ஒன்று வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். போடவே இல்லை. சின்ன சின்ன ஆர்டராக போட்டிருந்தா கூட லாகின் போனஸ் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். மித்தா சொல்லிட்டு ஆர்டரை போட்டு விட்டான், லாங் அடித்து விட்டுட்டான். அவ்வளோதான். இந்த ஆர்டரை கொடுத்தோம்னா அடுத்து இன்னொரு 7 கிலோமீட்டர் தான் நம்ம வீடு. ஆர்டர் கொடுத்து முடிக்கும் போது எப்படியும் 4:10 ஆகிடும். என்ன பண்ணுறதுனே தெரில. நமக்கு அந்த 4 மணி ஆனாவே மண்டையில் இப்படி ஜிவ்வுன்னு ஏறிடுது. வீட்டுக்கு போயிரு இனிமேட்டு இங்கே இருக்காத, வீட்டுக்கு போயிரு அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதை கண்ட்ரோலே பண்ண முடில. அதை கண்ட்ரோல் பண்ணால் விளைவுகள் மோசமாக இருக்குங்க. அதுதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். 5:30 வரைக்கும் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் விடிகாலம் ஆயிரும். அந்த சூரியன் வந்துடும். சூரியன் வெளிச்சம் பட்டாவே அதுக்கப்புறம் தூங்கவே முடியாது. தூங்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக 7 மணி ஆகிடும். அங்கே போய் செல்லம் நோண்டிக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ணுவேன்னா யூடியூப்பில் ரீல்ஸ் பார்ப்பேன், இல்லைன்னா செஸ்ஸு விளையாடுவேன். செஸ்ஸு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த விளையாட்டு அது விளையாடுவேன். 7 மணிக்கு தான் தூங்க ஆரம்பிப்பேன். இல்லைன்னா ஒவ்வொரு டைம் 8 மணி ஆகிடும். இப்போது 4 மணிக்கே நான் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன்னா நான் ரூமில் போய் 5 மணிக்கு 5:30க்கெலாம் தூங்க ஆரம்பிச்சிருவேன். நமக்கு கமிட்மெண்ட் நிறையா இருக்குல்லங்க, அதுதான் பிரச்சனையே. கமிட்மெண்ட் மட்டும் இல்லை அப்படின்னா நான் பாட்டுக்கு இப்போ 5:30 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு மறுபடி இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஷிப்லேயும் தூங்குவேன், ஸ்நாக்ஸ் ஷிப்லேயும் தூங்குவேன். இப்போ ஸ்நாக்ஸ் ஷிப்பில் தான் தூங்க முடியல. நேற்று கூட பாருங்கள், பைக்குக்கு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுவே டைமிங் வந்து 1/2 hour பக்கமாக ஆகிப்போச்சு. 1 hour பக்கமாக ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனேன், ஒரு 1 hour தான் தூங்கினேன். மறுபடியும் வேலைக்கு வந்துட்டேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு தூக்கணும் கணக்கு போட்டால் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் வருது. இந்த 4 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு நேரமாக போய் தூங்க போகிறோம்ல, அதுதான் என் தூக்கமே. என் விளாக் ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எத்தனை நாள் இன்சென்டிவ் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு ஆர்டர் 150 ரூபா போக போகுது அப்படின்னு சொல்லும் போது தான் ரொம்ப ஃபீலாக இருக்குது. கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. ஹலோ, அவ்வளோதான். இந்த ஏரியா நாய்களாம் இப்போ வந்துடும் நினைக்கிறேன் குலைக்கிறதுக்கு. நேற்று ஆர்டர் பண்ண கஸ்டமரே ஆர்டர் பண்ணியிருப்பாரோ, அதே லொக்கேஷன் தான் வர மாதிரி இருக்குது எனக்கு. ஹலோ, நான் ஸ்விக்கி லொக்கேஷன் வந்துட்டேன். ஆ, என் கணிப்பு கரெக்டாக இருந்தால்
டே 43ல் ஒரு பையன் வாங்கினாங்கள அந்த பையனை தான் இருப்பார்னு நினைக்கிறேன். பாரு எதுக்கு இப்படி பண்ணுற நீங்களாண்ணா? தேங்க்யூ. அலாட் ஆயிடுச்சு. ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு லாஸு? அது கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுவாங்க. கம்ப்ளீட் பண்ணுறேன், எவ்வளோ தான் வருதுன்னு பார்ப்போம். அப்படி எனக்கு இருக்க கடுப்புக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. 151 ரூபா போட்டிருக்கான். அமௌண்ட் ஆனால் ஓட்டின அமௌண்ட் மட்டும் 2000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுங்க. 2084 ரூபா வந்திருக்கு. 3 ஆர்டர் பார்த்தா 720 சென்டி டெஸ்ட் பண்ணிடலாம். 32 ட்ரிப்பு வந்துடுச்சு. 35 ட்ரிப்பு முடித்தா போதும். இன்னும் 4 ஆர்டர் பார்த்தா 200 ரூபா லைன் போனஸ் வரும். டைம் வந்து 4 ஆகுது. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. ஆர்டர் போடுவானா முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன் நடுவில். 3 ஆர்டர் பார்த்தோம்னா 85 ரூபா சென்டி சேர்த்தி வரும். 4 ஆர்டர் பார்த்தா 200 ரூபா, மொத்தம் 285 ரூபா வரும். ஆர்டர் அவன் போட்டுட்டானா பிரச்சனை இல்லை. அவன் போடலன்னா என்ன சொல்லுது, ஒரு மாறி ஆயிரும் மைண்டு. ஐடி ஆஃப் பண்ணிட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் யோசித்தேன் ஆர்டர் வருமா வராதான்ட்டு. ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு ஜோனு தான் இருக்கா, மற்ற பசங்களெலாம் வந்து 2 ஜோன் 3 ஜோன் வச்சுருக்காங்க. அவங்க வந்து விடியகாலம் 5 வரைக்குமே இருப்பாங்களா. நம்ம ரெகுலராக எப்பயுமே 4 மணி வரைக்கும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். நமக்கு இன்றைக்கி ஆர்டர் வருது ரொம்பவே டவுட்டு தான். அந்த 2 ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு 4 ஆர்டர் கொடுத்துருவானா, கொடுத்துட்டு மறுவேளை அவன் பார்க்கவே மாட்டான். அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ தான் ரன் பண்ணிக்கிறேன்.